Hey, hi, hello friends, chill out with Soumya. ரோமன் மித்தாலஜியில் காட் ஆஃப் லவ்னு சொல்லப்படுற கியூபிட் யாருன்னு தெரியுமா? ரோமன் ஆட்சி காலத்தில் தான் இவர் கியூபிட். ஆனால் அதுக்கும் முன்னாடி கிரீக் மித்தாலஜி பொறுத்தவரை அவங்களுக்கு இவர் ஈரோஸாக பரிச்சயப்பட்டவர். ஈரோஸோட கவுண்டர் பார்ட்டாக இந்த கியூபிடை சொல்லலாம். ரோமானியர்களுக்கு முன்னாடியே கிரேக்கர்களால் காதல் கடவுளாக இந்த ஈரோஸ் வணங்கப்பட்டிருக்காரு. அதுலேருந்து தான் எரோட்டிக்ன்ற வேர்டும் சால்வ் ஆகியிருக்கு. பெயர் மாறுபட்டாலும் செய்கிற வேலையில் எந்த மாற்றமும் இல்லை. கியூபிடோட அம்பு முழுக்க லவ், செக்ஷுவல் டிசையர், அட்ராக்ஷன், அஃபெக்ஷன், டெம்டேஷன் இப்படி எல்லாமே அன்கன்ட்ரோலபிளாக நிறைஞ்சிருக்கும் போல அந்த அம்பு ஒருத்தர் மேலே எய்துறப்போ அவங்களுடைய நிலை. அப்படிப்பட்ட கியூபிடுக்கும் ஒரு காதல் கதை இருக்குங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரோமானியர்களால் வழிபடப்பட்ட ஆஃப்ரோடைட்டின்ற காதலுக்கும் அழகுக்கும் அதிபதியான பெண் கடவுளுக்கும் ஏரிஸ்ன்ற போருக்கு அதிபதியான ஆண் கடவுளுக்கும் பிறந்தவர் தான் இந்த கியூபிட். ரெக்கைகளோட இருக்கிற ஒரு ஆண் தெய்வம். கியூபிடோட ஆயுதமே பார்த்தீங்கன்னா வில்லும் அம்பும் தான். அவனுடைய வேலையே அம்பு எய்தல் தான். யார் 2 பேர் மேலே அம்பு எய்துறானோ அவங்க காதல் வயப்பட்டு காதலர்களாக மாறிடுவாங்கன்றது நம்பிக்கை. கியூபிடோட கியூவல்ல, அதாவது ஒரு நேரோ கேஸ் மாதிரி இருக்கும், ஏரோஸ்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிற ஒரு பொருள். அதில் 2 வகையான அம்புகள் இருக்குமாம். தங்கத்தால் ஆன அம்பு அன்பையும், ஈயத்தால் ஆன அம்பு வெறுப்பையும் உருவாக்கக்கூடும்ன்றது அவங்களுடைய புராணங்கள் சொல்லுது. தன்னுடைய தாய் சொல்ல தட்டாத பிள்ளையாம் இந்த ஈரோஸ், அதாவது கியூபிட், எப்படி வேணா சொல்லிக்கலாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட ராஜாவுக்கும் ராணிக்கும் 3 மகள்கள் இருந்தாங்க. அதுல மூத்த 2 சகோதரிகளை விட இளைய மகளான சைக்கி அவ்வளவு அழகா இருந்தா. வசீகரமான தோற்றம் அவளுக்கு சொந்தமானதா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய அழகின் புகழ் எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சது. ஆஃப்ரோடைட்டியை வழிபட்டவங்க எல்லாம் அவங்கள மறந்துட்டு இந்த சைக்கியை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய ஆலயம் விரிச்சோடி போக ஆரம்பிச்சது. எல்லாரும் சைக்கிக்கு அந்த மரியாதையை செலுத்தினாங்க. இதெல்லாம் பார்த்த ஆஃப்ரோடைட்டிக்கு பொறாமையும் ஆத்திரமும் தலை தூக்கிடுச்சு. இத்தனைக்கும் அவ ஒரு சாதாரண மனித பிறவியை சேர்ந்தவதான். அந்த சைக்கிக்கு மோசமான தண்டனையை கொடுக்கணும்னு நினைச்சு தன் மகன் ஈரோஸை கூப்பிட்டு மனித குலம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான அசுரனோட இந்த சைக்கிய காதல் வயப்பட செய்யின்னு கட்டளையிடுறாங்க. ஈரோஸும் தன் தாயோட ஆணைய நிறைவேற்ற போனான். அங்க போன ஈரோஸ் சைக்கிய பார்த்த கணமே அவ அழகுல மயங்கிட்டான். அவ மேல ஆசைப்பட்ட ஈரோஸ் அம்பெடுத்து தன் மேலேயே குத்திக்கிட்டான். அதுல இருந்து இன்னும் ஆழமா அவளை காதலிக்க ஆரம்பிச்சான். பாவம் சைக்கியோட பெத்தவங்களோ மனசுடைஞ்சு போயிருந்தாங்க. தூதர்கள் மூலம் அவங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை மீற முடியாது. மலை உச்சியில அவங்க மகளை விடும்படியும் அரக்கன் வந்து அங்கிருந்து அவளை தன்னுடைய குகைக்கு அழைச்சிட்டு போயிடுவான்னு உத்தரவு போடப்பட்டிருந்துச்சு. அதுபடி சைக்கியும் மலை உச்சி போய் சேர்ந்தா. மாறுவேஷத்துல வந்த ஈரோஸ் அவளை கூட்டிட்டு போனது ஒரு அழகான அரண்மனைக்கு. ஆனா அவன் கண்ணுக்கு தெரியாம தான் இருந்தான். இந்த அரண்மனைக்குள்ள போ, உன் கணவன் உனக்காக காத்துட்டு இருக்கான்னு ஒரு குரல் மட்டும் கேட்டுச்சு. அவளும் உள்ள போனா. ஆச்சரியங்கள் அடுக்கடுக்கா அவளுக்காக காத்துட்டு இருந்துச்சு. உலகத்திலே இருக்கிற மிக அழகான உடைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இதுவரைக்கும் அவ ருசிச்சதே இல்லாத பணக்கார உணவுகள் பரிமாறப்பட்டுச்சு. கண்ணுக்கு தெரியாத வேலையாட்கள் அவளுக்கு சேவை செய்ய தயாரா இருந்தாங்க. யாருமே அது வரைக்கும் அணியாத சிறந்த நகைகள், அவ கேட்டு ரசிக்க இனிமையான இசைன்னு ஈரோஸ் பார்த்து பார்த்து தன்னுடைய காதல் தேவதைக்காக அந்த அரண்மனைய ஒரு சொர்க்கமா உருவாக்கி வச்சிருந்தான். கூடவே ஒரு நிபந்தனையும் வகுத்திருந்தான். எக்காரணத்தை கொண்டும் பகல் நேரத்துல அவனை பார்க்க நினைக்கவே கூடாதுன்னு. அவளும் சரின்னு அதுக்கு ஒத்துக்கிட்டா. அவங்க காதல் ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சு. இரவு நேரங்கள்ல மட்டும் அந்த இருட்டுல
ஈரோஸ் தினமும் அவ கூட சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவான். ஒரு முறை கூட அவன் பேச்ச மீறி அவனை பார்க்கணும்னு அவளுக்கு தோணவே இல்லை. அவங்க காதலுடைய வெளிப்பாடா அவ கருவுற்றா. தன்கிட்ட இவ்வளோ அன்பா இருக்கானே, இவன் ஒரு அரக்கனா இல்லாம இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு மட்டும் நினைச்சா. இதுக்கிடையில அவ எவ்வளோ கஷ்டப்படுறாளோ, எப்படி இருக்காளோன்னு அவளை பார்க்க வந்த சைக்கி பெத்தவங்களுக்கும் சகோதரிகளுக்கும் தன் மகள் இப்படி ஒரு ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கிறாளான்னு பயங்கர ஆச்சரியம். ஆனா அவ சகோதரிகளுக்கு மட்டும் பொறாமை ஜாஸ்தி ஆகிடுச்சு. இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையான்னு அந்த பொறாமையில சும்மா இல்லாம, ஆமா உன் கணவன் என்ன வேலை செய்யறான், அவன் எப்படி இருப்பான்னு கேட்டாங்க. அதுக்கு சைக்கி, அவர் பகல் முழுக்க வேட்டையாட போயிடுவாரு, இரவு நேரத்துல தான் வருவாரு, நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்றா. இது ஒண்ணு போதுமே. இல்ல இல்ல, அவன் கண்டிப்பா ஒரு மோசமான பாம்பு வகையை சேர்ந்த அரக்கனா தான் இருப்பான், அதான் உன்னை பார்க்க விடாம இரவுல மட்டும் வந்துட்டு போறான், நீ அவனை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சி கெஞ்சுன்னு அவளை தூண்டி விட்டதும் இல்லாம, பாவம் நீ அப்படின்னு சொல்லிட்டும் அங்க இருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. சைக்கிக்கு ஒரே குழப்பமாகிடுச்சு. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க, அவன் அவ்வளோ கோரமா இருப்பானா, முகம் தெரியாத ஒருத்தனுடைய குழந்தையை எப்படி வளர்க்கறது, இல்ல இன்னைக்கு அவனை பார்த்துடலாம்ன்ற எண்ணத்துல அவன் இரவு தூங்குறப்போ அவனுடைய அந்த இருள் சூழ்ந்த அறையில ஒரு விளக்கை ஏத்தி அவன் முகத்துக்கு கிட்ட கொண்டு போய் அவனை பார்க்கறா. பார்த்தவளுக்கு இன்ப அதிர்ச்சி. அந்த விளக்கு வெளிச்சத்துல தெய்வீக அழகோட ஈரோஸ் தூங்கிட்டு இருந்தான். ஒரு கனவல் கூடயா நம்ம வாழ்ந்திருக்கோம், இவ்வளோ அழகா இருக்கானேன்னு திகைச்சு போயிருந்தா. அந்த நேரம் விளக்குல இருந்த எண்ணெய் அவன் மேல பட்டு அவன் எழுந்துட்டான். நான் அவ்வளோ சொல்லியும் என்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டல, என் தாயோட கட்டளைய மீறி நான் உன்னை காதலிச்சு எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன், என் கட்டளைய மீறிட்டல, காதல் சந்தேகத்துடன் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு கோவத்தோட ஈரோஸ் அங்கிருந்து பறந்து போயிட்டான். சைக்கி அவன் காதல உணராம இப்படி நடந்துக்கிட்டோமேன்னு மனசுடைஞ்சு அழுதா. அவனை தேடி எங்கெங்கயோ அலைஞ்சா. கடைசியில ஈரோஸுடைய தாய் ஆஃப்ரோடிட்டி கிட்டேயே அவங்கள சேர்த்து வைக்க சொல்லி சரணடைஞ்சா. ஏற்கனவே சைக்கி மேல பொறாமையும் கோவத்தோடையும் இருந்த ஆஃப்ரோடிட்டிக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சு போச்சு. சரி, நீ என் மகன் ஈரோஸ்க்கு தகுதியானவளா இருப்பியான்னு தெரிஞ்சுக்க நான் உனக்கு ஒரு 4 பணிகளை தரேன், அதை நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டு வா, நானே என் மகனோட ஒன்னு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா சைக்கிக்கு ஆஃப்ரோடிட்டி கொடுத்த 4 பணிகளும் சாத்தியமற்ற விஷயங்களே இல்லை. வெறும் அவளை பழிவாங்கிற எண்ணத்துல கொடுக்கப்பட்டதுதான் அது எல்லாமே. ஒரு மலை அளவுக்கு குவிச்சு வைக்கப்பட்டிருந்த பல வகை தானியங்களையும் இரவு விடியறதுக்குள்ள பிரிச்சு எடுக்கவும், ஆக்ரோஷமான தங்க ஆட்டுக்கடாவில இருந்து கம்பளி இழையையும் ஒரு பெரிய வழுக்கும் ஏரியில இருக்கிற கருப்பு நீரை கொண்டு வர்றதும், கடைசியா பாதாள உலகம் போய் பெர்செஃபனே என்ற அழகான இளவரசி கிட்ட இருந்து கொஞ்சம் அழகையும் வாங்கிட்டு வரணும்னு, இப்படி எல்லாமே அசாத்தியமான விஷயங்களா கட்டளையிடப்பட்டிருந்துச்சு. ஆனா சைக்கி இது எதுவும் யோசிக்கல. ஈரோஸ்காக செஞ்சு முடிக்கணும்னு பண்ண ஆரம்பிச்சா. அவ ஒவ்வொரு பணி செய்யறப்பையும் அவளுக்கு அந்த இயற்கையே பரிதாபப்பட்டு நிறைய உதவிகள் செஞ்சது. அது மூலமா எல்லாத்தையும் செஞ்சவ கடைசி பணியான பெர்செஃபனே இளவரசி கிட்ட போய் அழக ஒரு சின்ன பெட்டியில வாங்கிக்கிட்டு திரும்புறப்போ அவளுக்குள்ள ஒரு எண்ணம், இதுக்குள்ள என்ன இருக்கும், அந்த அழகுல கொஞ்சம் நமக்கும் கிடைச்சா அப்புறம் ஈரோஸ்க்கு நான் தகுதியானவளா ஆகிடுவேன்ல அப்படி நினைச்சு அந்த பெட்டியை திறக்கிறா. ஆனா அழகெல்லாம் வரல. ஒருவித மயக்க நிலையில அங்கேயே விழுந்துடுறா. இது இப்படி இருக்க ஈரோஸும் ஒரு பக்கம் என்னதான் கோமா அவளை விட்டு வந்திருந்தாலும், அவளையே நினைச்சு வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாலும், இன்னும் அதிகமா அவளை காதலிச்சிட்டு இருந்தான். இதையெல்லாம் பார்த்த தேவ தூதர்கள் ஆஃப்ரோடைட்டியோட சதியை சகிச்சுக்க முடியாம சைக்கியோட நிலைமைய ஈரோஸ்க்கு எடுத்து சொன்னாங்க. ஈரோஸும் உடனே அவளை தேடி போய் அவளை தன் மடியில ஏந்திக்கிட்டு எல்லா கோவத்தையும் மறந்து மன்னிச்சு அவளை குணமாக்குறான். அங்கிருந்து சைக்கியை கூட்டிக்கிட்டு ஆகாய கடவுளான ஜீயஸ் கிட்ட வந்து அவங்கள சேர்த்து வைக்கும்படி ஈரோஸ் வேண்ட, ஜீயஸும் மற்ற கடவுள்களும் அவங்க காதல் ஒன்று சேர
அவங்க கடவுள் வரிசையில சைக்கியையும் சேர்த்துக்க அம்ப்ரோசியான்ற கடவுள்கள் மட்டும் அருந்தக்கூடிய அமிர்தத்தை சைக்கிக்கு தராங்க. அதை அவ குடிச்சதும் அவளும் இம்மோர்டல், அதாவது கடவுளை போல அழிவே இல்லாதவளா மாறிடுறா. அதுக்கப்புறம் சந்தோஷமா ஈரோஸும் அவளை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவனுடைய மனைவியா ஆக்கிக்கிட்டான். அவங்க காதல் வாழ்க்கைக்கு அடையாளமா பிளஷர்ன்ற பெண் குழந்தையும் பிறந்தது. தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் இடையில காதல் மலர்ந்தாலும் அது உண்மையா இருக்கிற பட்சத்துல எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு இந்த உலகமே அவங்க ஒன்று சேர்ந்து வாழ வழிவகுக்கும்ன்றதுக்கு ஈரோஸ் சைக்கி இல்ல கியூபிட் சைக்கி இவங்க காதல் கதை ஒரு எடுத்துக்காட்டுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கதைகளும் காவியங்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எப்பயும் ஷில்ட் அவுட்டா மூவ் ஆன் பண்ணலாம். டேக் கேர், டாடா.